ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் அக்கீரா. நான் இப்போ இந்த வீடியோவில் ஜான் ரேம்போ தி ஃபர்ஸ்ட் பிளட் பற்றினி என்னோட சில கருத்துக்களை சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங் வித் கதை. ரேம்போ யூஎஸ் வெட்டிரன். வியட்நாம் வாருக்கு அப்புறம் தன்னோட ஸ்குவாடில் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கப்ப அந்த டவுனோட பேட்ரோல் போலீஸ் அவன் மேலே சந்தேகப்பட்டு அவனை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. டைம் பாஸ் பண்ண அவனை டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ திடீர்னு அவனுக்கு வார் மெமரிஸ் விச் இஸ் பிடிஎஸ்டிலாம் திரும்ப வருது. ஸோ உடனே எல்லாரையும் அடித்து போட்டு ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிடுறான். இதனால் காண்டான போலீஸ் அவனை கொல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தேட போகிறாங்க. அப்படி போகும்போது தான் தெரியுது ரேம்போ மிலிட்ரியில் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் க்ரீன் பேரட்டில் இருந்தவன்ட்டு. அப்புறம் அவனை பிடிச்சாங்களா இல்லையான்னு தான் படத்தோட கதை. படத்தோட ஹிஸ்டாரிக்கல் பின்னணிக்கு வருவோம். வியட்நாம் ரெவல்யூஷன் 1950s மில்லியன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கம்யூனிஸ்ட் சோல்ஜர்ஸை கொல்ல யூஎஸ் கவர்மெண்ட்டால் டிப்ளாய் பண்ணப்பட்டாங்க. இந்த வாரில் பார்த்தீங்கன்னா 7.6 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பாம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஎஸ் வியட்நாம் மேலேயும் அதை சுற்றி இருக்கிற நாடுகள் மேலேயும் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஹிரோஷிமாவில் போட்ட நியூக்ளியர் பாம்பை விட 500 மடங்கு அதிகமான வெடிமருந்து இது. அது மட்டும் இல்லாமல் மொத்த வேர்ல்டு வார் டூரையும் யூஸ் பண்ண எக்ஸ்ப்ளோசிவ்ஸை விட இது 2 மடங்கு அதிகம். ஸோ இந்த வாரோட இன்டென்சிட்டி பார்த்துக்கோங்க. சாம் ட்ரூட்மன் ஒரு ஜெனரல் இருக்கார். அவர் தான் ரேம்போவை ட்ரெயின் பண்ணியிருக்காரு அந்த ஸ்பெஷல் டீமில். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் டீம்ஸோட கமாண்டராக அவர் தான். க்ரீன் பேரட் யூஎஸ் மிலிட்ரியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் டிவிஷன். அவனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர். வியட்நாம் முக்கால்வாசி ஒரு காட்டுப்பகுதின்றதுனால 2 பக்கமும் பொறி வச்சு கொண்டுட்டு இருந்தாங்க சோல்ஜர்ஸ். இதெல்லாம் சில வியட்நாம் வாரில் யூஸ் பண்ண ட்ராப்ஸ். ஸோ ரேம்போவுக்கு இப்படி ட்ராப் செட் பண்ணுறது ஒரு சர்வைவல் ஸ்கில்லாக சொல்லித்தரப்பட்டுச்சு. பட் இந்த வாரில் யூஎஸ் பொதுமக்களுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க இதை ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் லைஃப்ஸாக தான் பார்த்தாங்க. ஸோ மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சுட்டு திரும்பி வந்தவங்கள பொதுமக்கள் கேவலமாக கொலைகாரங்களாக பார்த்தாங்க. ஆல்ரெடி பிடிஎஸ்டியில் சஃபர் ஆன சோல்ஜர்ஸால் சொசைட்டியில் நார்மலாக லைஃப்பை லீட் பண்ண முடியல. நிறைய சோல்ஜர் அந்த ட்ரோமானாலேயே சூசைட் அண்ட் மென்டல் இன்ஸ்டியூஷனில் அவங்களோட மீதி லைஃப்பை கழிச்சாங்க. இதுதான் வியட்நாம் வாரில் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேட் பண்ண யூஎஸ் சோல்ஜர்ஸோட நிலைமையாக இருந்துச்சு. படத்தோட கோர் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார் சேஞ்சஸ் பீப்புள். போருக்கு சோல்ஜர்ஸ் தான் தேவை, மனுஷங்க இல்லை. மிலிட்ரி ட்ரைனிங்கில் நீ ஒரு மனுஷன் இல்லை, ஒரு கில்லிங் மிஷினாக தான் மாற்றுவாங்க. மனிதாபிமானம், எம்பத்தி, கைண்ட்னஸ் எதுவும் இல்லாத சொல்கிறத செய்கிற ஒரு சோல்ஜர் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ அப்படி மாற்றப்பட்ட சோல்ஜர்ஸோட மென்டல் ஹெல்த் எப்படி பாதிக்கப்படுது, ஏன் அவங்களால நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியல, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி கவர்மெண்ட் அவாய்ட் பண்ணாங்கன்னு தான் ஒன் ஆஃப் த கோர் மெசேஜஸ் ஆஃப் திஸ் மூவி. இதுதான் படத்தோட லாஸ்ட் சீனில் சில்வஸ்டர் ஸ்டோலன் அவரோட பிரேக் டவுனில் சொல்லியிருப்பாரு. நான் எதுக்காக சண்டை போட்டேன், வாரில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செத்ததோட ட்ராமா, பொதுமக்கள் எப்படி எங்களை பார்க்குறாங்க நடத்துகிறாங்க, இந்த நாடு எனக்கு ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்குது மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான கேள்விகள் ஒரு சோல்ஜராக கேட்டிருப்பாரு. That was the best acting I've ever seen in my whole life. Thank you. எனிவேஸ், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். ரேம்போ வாஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் அ புக் கால்ட் ஃபர்ஸ்ட் பிளட் பை டேவிட் மொரால். புக்கில் பார்த்தீங்கன்னா கதையே வேறு கதையாக இருக்கும். ஏன்னா புக்கில் அந்த போலீஸ்காரர் ஷெரிஃப் டீசலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அவனும் மிலிட்ரியில் கொரியன் வார்ஸில் யூஎஸ்க்காக சர்வ் பண்ண ஒரு ஆளாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் புக்கோட எண்டிங் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா ராம்போ டீசலை கொண்டுடுவான், ரேம்போவோட ஜென்ரல் ரேம்போவை கொண்டுடுவார். புக்குக்கும் மூவிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். படத்தில் ரேம்போ போலீஸ் அண்ட் பொதுமக்களை கொல்ல மாட்டான். பட் புக்கில் ரேம்போ நிறைய பேரை கொண்டு இருப்பான், இன்க்ளூடிங் போலீஸ், சிவிலியன்ஸ், அவன் வழியில் யார் வந்திருந்தாலும். புக்கோட கோர் மெசேஜ் மூவியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புக்கில் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட தலைவா படத்தில் சத்யராஜ் சொல்கிற மாதிரி தான், கத்தி எடுத்தவன் கத்தி எடுத்த சாவுன்ற மாதிரி, வயலன்ஸ் எடுத்தவன் வயலன்ஸ் தான் சாவான்ற மாதிரி ஒரு கருத்து தான் புக்கில் இருக்கும். புக்கில் ரேம்போவும் சரி டீசனும் சரி நாட்டுக்காக சண்டை போட்டவங்க தான். 2 பேருக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்கும். 2 பேருமே சோல்ஜர்ஸ், தே நெவர் கிவ் அப். ரேம்போ நான் ஒரு வாரில் சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுக்கான ஒரு அங்கீகாரம் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நினைப்பான். டீசலுக்கு அவனோட அத்தாரிட்டியை யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பான். ரேம்போவுக்கு தன்னோட நாடு தன்னை கைவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். டீசல் தன்னோட சாக்ரிஃபைஸுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லைன்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனோட சாக்ரிஃபைஸை மக்கள் மறந்துட்டாங்கன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். புக்கில் பார்த்தீங்கன்னா இது ரேம்போ வர்சஸ் டீசலாக இருக்காது, ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜருக்கும்
ஒரு ஆக்டிவ் சோல்ஜருக்குமான ஒரு ஈகோ கான்ஃப்ளிக்டாக தான் புக்கில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா டீசலால் ரேம்போவை நல்லாவே புரிஞ்சிருக்க முடியும். பட் ட்ராஜடி 2 பேரோட ப்ரைட் அண்ட் ஈகோனால ஒரு ஊரே பத்தினி எரிஞ்சுது. அதில் நிறைய பேரும் இறந்தும் போனாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிஞ்சிருக்க வேண்டியது. அப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் அண்ட் க்ளோஷர் இருந்திருக்கும். ஏன்னா படத்தோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வார் இஸ் பேட் அண்ட் மேக் சோல்ஜர்ஸ் கிரேசி. ஒன்ஸ் அவங்க அந்த வாருக்கு போனதுக்கப்புறம் அவங்களால நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அதுதான் படத்தோட கோராகவும் இருக்கும். பட் ஸ்டூடியோஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஹலோ சன்ஷைன்னு ரேம்போவை வச்சு மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவு தான் இதெல்லாம். பட் கெட்டதுலேயும் நல்லது மாதிரி சில்வஸ்டர் ஸ்டோலனோட கரியருக்கு ரேம்போ ஒரு டர்போ பூஸ்டராக ஆயிடுச்சு. அண்ட் ரேம்போ கேரக்டர் பிகம் சச் அ ஐகான் இன் அ பாப் கல்ச்சர். என்னதான் மற்ற ரேம்போ படங்கள் ஒரு மாறி இருந்தாலும் த இம்பேக்ட் ஆஃப் ஜான் ரேம்போ என்பது ஒரு ஐகானோகிராஃபாக தான் பார்க்கப்படுது. நான் இந்த வீடியோ பண்ண ஒரு முக்கியமான காரணம், சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் படம் தான் ஆக்ஷன், ஃபைட், ரொமான்ஸ்க்காக தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். சப்போஸ் படத்தில் ஃபைட் நான் சிம்பிளாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த படத்துலையும் ஆக்ஷன் இருக்கும். பட் ஏன் அந்த வைலன்ஸ், அதுக்கான சப்டெக்ஸ்ட் ரீசெண்டாக இந்த படம் பார்க்க போது தான் எனக்கு புரிஞ்சது. ரேம்போன்னா வெறும் துப்பாக்கி எடுத்து சொல்கிற ஒரு சோல்ஜர் மட்டும் கிடையாது. நான் நாட்டுக்காக எல்லாத்தையும் இழந்தவன், எப்படி அந்த அரசாங்கமே அவனை கைவிடுது பற்றின ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் தான் இதுன்ட்டு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. எனிவேஸ் அவ்வளோதான். திஸ் இஸ் மை தாட். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் விடை பெற்றுக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம்.